ஸோ ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சக்கத்தான வீடியோ, எப்படி இருக்கும் போது வீடியோன்னு. ஸோ என்னத்துக்கு நான் நடுவில் ஏன் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, ஏன்னா நான் கொஞ்சம் எடிட்டிங் கட்டெல்லாம் பண்ணி விட்டேன். ஏன்னா ஒரு பர்சனல் கால் வந்ததுனால. ஸோ இப்படி தான் வந்துட்டா படிக்கணும். நான் உங்களுக்கு வேணால் ஒரு டுட்டோரியல் காட்டுறேன். சரி, இப்போது நடையாடிகள் அப்படி அடிக்கிறதுன்னு காட்டுறேன், சும்மா ஒரு டெமோக்காக. ஓகே, இப்போ எப்படி அடிக்கணும்னு வந்து பாருங்கள். எங்கடாக்குற? ஓ மை காட், இப்படி தான் வந்துட்டா அடிக்கணும். அவன் ஒரு வேளை ஆஃப்லைன் இருக்கானா? ஆமாம், எனக்கு அதுதான் தோணுது. ஆஃப்லைன் இருக்கான்னு தான் தோணுது. இவன் கண்ணை சூஸ் பண்ணும். விடுங்க நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஸ்மோக் பாம் தான் இப்போ சரியான வந்துட்டாங்க போகுது. ஆனால் உங்களுக்கு எப்படி அடிக்கணும்னு காட்டுறேன். இப்படி அடிச்சிங்கன்னா எப்படி ரீகாயில் ஆகும் பாருங்கள். இப்படி அடிச்சிங்கன்னா ரீகாயில் ஆகும் பாருங்கள். இப்படி இந்த ரெட்டே ஆகக்கூடாது, ஒயிட்லேருந்து அப்படி தூக்குனா லக்கா விடும். ஸோ புயா அடிச்சு நெக்ஸ்ட் மேட்ச் போகலாம். நெக்ஸ்ட் ஒரு பிஆர் மேட்ச், அதுக்கப்புறம் பூயா அடிக்க விடுவோம். செமையாக இருக்க போது. எல்லாரும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பூம் பூம். ஓகே, ஒரு 9 minutes வீடியோ அவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு யூடியூப்பில் அப்லோட் வேறு நான் பண்ணணும். ஓகே, ஏடபிள்யூஎம் பிளேயர். ஓகே, நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ என் பிள்ளைங்க ஆனால் ரொம்ப நாள் ஆச்சுல, கொஞ்சம் இதாகும்னு நினைக்கிறேன் கைஸ். கண்டிப்பாக ஆகும், கொஞ்சம் ஏன் மிஸ் ஆகும். ஓகே, வாங்கிக்கடா. ஓ, அவன் ஏதோ ஒரு அலக் புலக்கில் அடிச்சுட்டு போயிட்டான். ஆமாம் கைஸ், அலக் புலக்கில் அடிச்சுட்டு போயிட்டான். ஏடபிள்யூஎம் இப்போ ஏடபிள்யூஎம் அடிக்க போகிறேன். வேணா நீங்கள் பாருங்கள், எனக்கு கோவம் வந்துச்சு. வாட மொட்டை. ஓகே, அங்கே தாங்கண்ணா, வாங்கிக்க. ஆனால் இந்த மேட்ச் கூட அவுட் ஆகிடலான்னு தோணுது. சரி விடுங்க, இவனை பார்த்தா பாவமாக இருக்க. வந்து அடிச்சு கூட வாட தம்பி. பாருங்க, நானே தான் விட்டேன், எப்படி பீத்துக்கிறான் பாருங்க. இப்போ எனக்கு வந்துச்சு, ஃபார்மில் வந்தேன். ஆனால் அவங்களுக்கு இன்னும் ஒரு வாட்டி அடிச்சுட்டு விட்டுடலான்னு தோணுது. சரி வாங்க, அங்கே பண்ணிடுவோம். டெசர்ட் இதில் எடுத்துக்கிறான். டெசர்ட் இதெல்லாம் ஷார்ட் பண்ணான்னு தெரியலையே. ஷார்ட் கன்னு. வந்துட்டான். சரி அடிச்சுன்னு போடா தம்பி. நேருக்கு நேர் வாடா, ஜல்தி வாடா, ஜல்தி அட்ரா. டே பாட் ஆச்சான் கைஸ். அதுக்கப்புறம் என் பண்டலை பார்த்துட்டு நீங்கள் 10க்கு எவ்வளோ தருவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் எப்படி குயிக் ரீலோட் பண்ணிக்கிறேன்னு பார்க்குறீங்கல்ல. இப்போ வாங்க போகலாம். ஆனால் இந்த வாட்டி கூட அவுட் ஆகணும்னு தோணுது. ஸோ அவுட் ஆகிடலாம் நான் கண்டிப்பாக. இந்த தூரம் இருந்தால் எல்லாம் அவனுக்கு வந்துட்டார். மொட்டையிலையும் வந்துட்டார். மொட்டையே இந்த காது 2 புல்லட் மொட்டையில் இறக்கி வைக்குவேன். சரி, இப்போ இவனை டெசர்ட்டில் 1 டேப் அடிக்க கற்றுடலாம் வாங்க. இவன் கற்றுக்கணுன்னா நான் ஒரு 1 டேப் டீச்சர் ஆகிடுவேன். வாங்க. ஆனால் என் மாஸ்க் பின்னாடி நான் யாருன்னு தெரில. என் மாஸ்க் பின்னாடி நான் ஒரு ஜோக்கர்டா. இருங்க, என் மாஸ்க்கை நான் கழட்டி காட்டுறேன்.
என்னோட உண்மையான முகத்தை. ஆனால் நான் கழட்ட மாட்டேன். ஜல்தி வா ஜல்தி வா ஜல்தி வா வா. இப்படியெல்லாம் அடிச்சிங்கன்னா பாருங்கள், நான் உங்களுக்கு கத்துறேன். இப்படியெல்லாம் வட்டாக அடிச்சிங்கன்னா வராது பாருங்கள். இப்படி அடிச்சிங்கன்னா ரீகால் தான் ஆகும். இப்படி வச்சுன்னு இப்படி அடிக்கக்கூடாது. இருங்க, நான் க்ளோவல்லாம் போட்டு பாருங்கள். யாராச்சும் ஒரு புல்லட்டில் இப்படி அடிக்கிறேன்னு போயிட்டாங்கன்னா அவங்க பாட்டில் நினைச்சுங்க ரெட்டு கலர். அந்த ரெட்டு கலரே வரக்கூடாது. கீழே நம்ம தலைக்கிட்ட இருக்குதுல்ல, அந்த சொன்னது நம்ம அவன் கால்கிலேருந்து அப்படியே ஒயிட் ஆற்றுங்க. ஒயிட் கலரில் இப்போ இப்படி தூக்குனீங்கன்னா ரீகாயில் ஆகாது. ஆனால் நீங்கள் இப்போ இப்படி பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு கிளிச் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இவனை பாடி ஷாட்டே அடிச்சு விட்டுடலாம். ஏன்னா நான் உங்களுக்கு இன்னும் ஒரு இது காட்டணும். ஆச்சு சூப்பராக இருக்க போகுது. இன்னைக்கு பார்க்குறவங்களாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் டு மை கேம் ப்ளே வீடியோ. தலைக்காமி இப்போ வண்டா சூப்பர்க வண்டா கத்தட்டேன். நான் வண்டாபடின்னு சொன்ன சும்மாலே அடிச்சிட்டான். இப்போது அவனுக்கு நான் ஒன் டாப் கற்றுந்தேன். அதுக்கப்புறம் கைஸ் கமெண்ட்டில் கீழே உங்கள் யூஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தான் அவங்க கூட கஷ்டம் இல்லை. அவங்களுக்கு ஒரு 2 நேம் நம்புகிறேன். ஓகேங்களா ஓகேண்ணா. கமெண்ட்டில் உங்கள் யூஐடி அனுப்புங்க. கஷ்டம் விளையாடலாம். என்கிட்ட ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் அவளை ஸ்பெக்டேட் பண்ணி 50 ரூபா போடுறேன். சரிங்களா? என்கிட்ட டைமண்டுக்கு காசு இல்லை 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 இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வா தலைக்காமி மொட்டையை ஒடிக்கணும். ஆனால் இப்போ அவன் இன்சைடு தானே எழுதுறோம் செய்யுது. ஸோ நம்ம இன்சைடு கவர் எடுத்துப்போம். சொன்னதானே பாட் கைஸ் பாட் கைஸ். ஸோ இவனை நம்ம ஜெயிச்ச விட்டுடலாம். வந்தாட்டு வாடா ஷார்ட் கன்னில் அடிக்கிறான். அடிதா அட்ரா என்னட்டே அட்ரா பாருங்கள் கைஸ். இப்படியெல்லாம் அடிக்கக்கூடாது. நீங்கள் மொமெண்ட் பண்ணி வந்துட்டா அடிக்கணும்னா பாருங்கள் இப்படி அடித்தா விழாது. பாருங்கள், நான் உள்ள விளையாடுறேண்ணா. இப்படி ரெட்டு கலரே வரக்கூடாது. ஸோ இவனை ஃபிஷ்லேயே போட்டு முடிச்சாச்சு. நேரத்துக்குலாம் போட்டு பாடியிலே அடிச்சிருந்தேன்னா 50 டேமேஜ். ஹெட்டில் அடிச்சிங்கன்னா 100. ஸோ ஹெட்டில் 2 வாட்டி ஃபிஸ்ட் போட்டிருந்தேன்னா, ஆனால் இப்போ பாடியில் நான் 2 வாட்டி ஃபிஸ்ட் போட்டிருந்தேன்னா 4 வாட்டிக்கு ஒரு பஞ்ச் அடிச்சுக்கணுமா இருந்துச்சு. ஸோ வா ஓகே. உனக்கும் நான் ஹெட் ஷாட் அடிக்க கற்றுன்ட்டேன். ஹெட் ஷாட் எல்லாருக்கும் நான் அடிக்க கற்றுறேன் கைஸ். உங்களுக்கும் வேணா கற்றுறேன். என் மூஞ்சை பாருங்கள். என் மூஞ்சி பின்னாடி ஒரு ஜோக்கர் உக்காரான். ஆனால் அவன் நான் காட்டவே மாட்டேன். நோ ஃபேஸ் ரிவீல். என் ஃபேஸ் ரிவீல் என்னால் பண்ண முடியாது. ஃபேஸ் ரிவீல் பண்ணும்போது வேணாம் என் மாஸ்க் கழட்டு வேண்டா. டிபாட் எங்கள் உலகத்தில் எனக்கு கிராஸா பிடிக்காது. ஸோ வாங்க, இந்த கிராஸாவை எனக்கு பிடிக்காது. கிராஸா ஒன்று பிடிக்காது. இப்போ இவனை வந்துட்டா இந்த கன்னில் அடிக்க வைக்கலாம். அட்ரா டேய் பாட் விடுங்க கைஸ். நம்ம இப்போ இவனை அப்படியே போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி அடிச்சு விட்டோம். நான் அவ்வளோ புல்லட் போட்டுண்டா 22 தான் டேமேஜா? அப்படிங்க மக்கா ஏமாத்துறாங்க. நம்பவே நம்பாதே. எல்லாம் இந்த உலகத்தில் ஏமாத்துறீங்களே. ஸோ இதில் வந்துட்டா எப்படி அடிக்கிறதுன்னு கற்றுறேன் கைஸ். M500லையும் அதே சேம் தான். ஆனால் இந்த வாட்டி நான் உங்களுக்கு க்ளீனாக கற்றுறேன். உங்களுக்கு வரலன்னா
அவன் ஆஃப்லைனில் ஓய் ஆஃப்லைனில் இருக்கான்பா. நீங்களே பார்த்தீங்களா, நான் மேட்ச் மேக்கிங்களா கஷ்டமெல்லாம் பண்ணல வைஸ். ஓ இது பாருங்கள், ஏடபிள்யூஎம்மில் கூட க்ளீனாக வருது. இப்படி பாருங்கள் இப்போ திரும்ப வச்சு காட்டுறேன். இங்கே இப்படி இந்த இப்படி ரீகாயில் ஆகும். இது பாருங்கள் இப்போ இப்படி அடிச்சு விட்டு இப்படி மாசாக கெத்தா இப்படி ஓடுறது. குட்டுமா பாருங்க கைஸ், நம்ம ஏழாவதுலேயுமே பரம்பரையாக நாங்கள் 4 பேர் இல்லை நான் சிங்களாகவே எல்லாரையும் போட்டு தள்ளுவேன். எங்களுக்கு எல்லாமே தெரியும். போடா அவங்களுக்கு வைக்காமக்கா போடாங்கொய்யால உனக்கு எதுவுமே தெரியாது, உன்கிட்ட படிக்கவும் வராது. பாருங்கள் இப்படி அச்சா ரீகாயில் ஒண்டி ஆகும். கிட்ட போய் இப்படி அடிக்கணும் கூடாது. ஸோ இவனுக்கு ஒரு குத்துலாம் ஃபேஸில். இவன் நிஜமாலே ஆஃப்லைன் தான் கைஸ். இப்போ மண்டையிலேயே ஒரு ஷார்ட்டை போட்டு பாருங்கள், இப்படி பண்ணவே பண்ணக்கூடாது. அது ரீகால் ஆகினே இருக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்டில் ரீகால் ஆகும்னு காட்டினே இருக்கேன். பாருங்கள் என் ட்ராகை பாருங்கள். பார்த்தீங்களா என் ட்ராகை பார்த்துக்கோங்க. அப்படியே மூயாவும் முடிச்சாச்சு. உங்களுக்கு கத்தந்து ஒரு 1 டேப்பு தெரியாதவங்களுக்காண்டி கற்றுங்க. நெக்ஸ்ட் நான் ரொம்ப வருஷங்கள் ஆகிடுச்சு 1 டேப். அப்போது என் கூட ப்ரைமில் விளையாட வந்திருக்கணும். டப் 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 புட்டுக் அப்படின்னு எழுதுக்கு. புட்டுக் அப்படின்னு புட்டுக் இப்படி தான் விழும். இப்படி வாங்க இப்படி விழுந்துக்கணும். எனக்கு வேறு கோவம் வர்றது. எவனையாச்சும் சுடணுமே சந்தனமே. ஐயோ இன்னைக்கோட வீடியோ முடிச்சுக்கலாமா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்படி 2 நிமிஷம் யாரெல்லாம் 7 வருஷம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி 3 2 1 வாங்க இப்போ இன்னையோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ பாய்.